1976 வருஷம் முதல் முறையாக பிலாசபி ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சுட்டு கழுகுமலையில் அருட்தந்தை அமல்ராஜ் அவரிடத்துல பணியாற்ற போயிருக்கிறேன். அப்போ ஒரு பிரதர் போயாச்சுன்னா பாட்டு சொல்லிக் கொடுப்பாரு, ஜெபம் நடத்துவார், கேட்டிக்ஸன் சொல்லிக் கொடுப்பாருன்னு சொல்லி எல்லாத்தையும் தயாரிச்சுட்டு போயிருக்கிறேன். அவர் போன உடனே சொன்னார், பிரதர் என்ன வச்சுருக்கிறீங்க? நான் கையில் கொஞ்சம் 100 ரூபா வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். பைபிள் வச்சுருக்கிறீங்களா? இல்லை. பிறகு எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டார். அது பெருசாக இருக்குது, தூக்கிட்டு வர முடியலை அப்படின்னேன். ஆஹா, வெரி குட், இந்தாங்க அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்தார். ஒரு மஞ்சப்பை, அதில் ஒரு காவி வேஷ்டி, ஒரு காவி சட்டை, இன்னொரு துண்டு, பைபிள் வச்சுக்கிட்டு கையில் கொடுத்தார். நீங்கள் என் பங்கில் நற்செய்தி பணியாற்ற வந்திருக்கிறீங்க, எந்த கான்வெண்ட்டுக்கும் போகக்கூடாது, எந்த கிறிஸ்தவ வீட்டுக்கும் போகக்கூடாது, கிளைக்கராமத்தில் கூட எந்த கிறிஸ்தவ கோயிலுக்கும் போகக்கூடாது. 40 நாள் அப்படியே போயிட்டு நற்செய்தி பணி ஆற்றிட்டு முடிஞ்சு வந்து உங்கள் ஜாமானை தூக்கிட்டு போங்க அப்படின்னார். ஃபாதர், சாப்பாடு கடவுள் நம்புறீங்களா இல்லையா? அவர் கொடுப்பார். ஐயோ, போகிறதுக்கு பஸ்ஸுக்கு செலவு கடவுள் நம்புறீங்களா இல்லையா? அவர் கொடுப்பாரு அப்படின்ட்டாரு. வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. 40 நாள் பண்டாரா சுவாமியா கழுகுமலையை சுற்றி வந்தேன். எங்களுக்கு சோறு கிடச்சிது, தண்ணி கிடச்சிது, குளிக்கிறதுக்கு தண்ணி கிடச்சிது, எல்லாம் கிடச்சிது. ஒரு குறையும் கடவுள் வைக்கவே இல்லை. நான் இன்னைக்கு நினச்சி பார்க்குறேன், இப்படி இந்த கடவுளை நான் இன்னைக்கு நம்பலையே, அன்னைக்கு எப்படி கடவுள் என்ன வழி நடத்தினாருன்னு.